வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சனி வக்ர பயிற்சியோட பலன்கள். வக்ரம் அப்படின்னா என்னென்னா ரெட்ராகேஷன். ஸோ ரெட்ராகேஷன் அப்படின்னா என்ன, அது என்ன பெருசாக இம்பேக்ட் பண்ணிட போது, எதுக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வீடியோலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வக்ரம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தை தன்னுடைய இயல்பில் இருந்தும் தன்னுடைய தன்மையில் இருந்தும் மாறி செயல்பட வைக்கிறது. ஸோ இந்த மாற்றம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிளானட்டோட மெலிஃபிசிட்டி அப்படிங்கிறத குறைக்கும். அதாவது அந்த பாவத்தன்மைங்கிறத குறைக்கும். சுபகிரகம்னா அதோட சுப கதிர்கள் கொஞ்சம் மட்டுப்படும். அது ஒவ்வொரு கிரகத்தை பொறுத்தும் வேறுபடும். பட் சனி வக்ரமாகிறதுங்கிறது பொதுவாகவே ஜாதகத்துலேயும் சரி, கோச்சாரத்துலேயும் சரி பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஹை எண்டு சனினா லோ எண்டு வக்ர சனி. ஸோ இதை நீங்கள் லோ எண்டு ஹை எண்டுன்னு வச்சுக்கலாம். அது எப்படி, இதுக்கு அது ஸ்ட்ரைட் ஆப்போசிட், ரெண்டும் வேறு வேறு துருவம். இந்த சனிக்கும் அந்த சனிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபாடான பலனை கொடுக்க போகிறவர் தான் இந்த வக்ர சனி. ஸோ இந்த வக்ர சனி எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 29 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 15 வரைக்கும் இருக்குது. தோராயமாக ஒரு 140 நாட்கள். சூரியனுக்கு சனி வந்து 519 டிகிரியில் வரும்போது வக்ரம் அடைகிறாரு. ஸோ இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ண போகிறாரு, என்ன பலனை வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஸோ மகரத்துக்கு வந்து 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. பாவ கிரகமான சனி 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு. ஸோ இந்த வக்ர சனி வந்து என்ன பண்ண போகிறாரு, அந்த அதாவது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடியது வந்து அந்த 2ஆம் இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து நிறைய விஷயங்களில் வந்து மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. குடும்பத்தில் வந்து இவ்வளோ நாள் ஒரு சலசலப்பு, ஒரு அமைதி இல்லாத தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் மாறி குடும்பங்கிறது ஒரு அமைதியாக நிம்மதியாக இருக்க போகுது. ஸோ இனி நீங்கள் குடும்பத்துலேயும் ஃபினான்ஸ்லேயும் எதையுமே பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பணம் இருந்ததே, பணம் பத்துமா போதுமா, அடுத்த கடைசி 3 மாதம்லாம் ரொம்ப கஷ்டம். ஜான்வரியிலேருந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் மகரம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. குடும்பத்தில் ஒரு அமைதியே இல்லையே, எதெடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கே, ஒரு குவாரலாக இருக்கே, நம்ம குடும்பமும் 4 குடும்பம் மாதிரி கௌரவமாக இருக்க முடியலைங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. அந்த நிலைமையெல்லாம் மாறி இனிமேல் நீங்கள் நல்லாவே இருக்க போகிறீங்க. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து குடும்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. ஆல்ரெடி உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல உள்ள குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறாரு. ஸோ இந்த குரு பயிற்சி அதோடு சேர்ந்து இந்த சனி வக்ர பயிற்சி டபுள் டமாக்கா தான். ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் முகத்தை குறிக்கும். உங்கள் முகத்தில் விகாரமான ஒரு தழும்பு, ஒரு மார்க்கு, ஒரு பிம்பிள், இல்லை முகத்தில் ஏதோ ஒரு ஸ்கின் அலர்ஜி இருந்தது, அதனால் எனக்கு வெளியில் போகவே ஒரு கஷ்டமாக இருந்தது, என் கான்ஃபிடென்ஸ் லெவலே குறைஞ்சதுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த டைமில் எடுங்க, சரியாகும். இந்த டைமில் நீங்கள் உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வேலை செய்யும். உங்கள் முகம் அழகாகவும் பொலிவாகவும் தேஜஸாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய இன்னர் தாட்ஸையும் குறிக்கும். வெளியில் நீங்கள் பேசுகிறது உங்கள் காட்டிக்கிறது வேறு, உள்ளுக்குள்ளே நீங்கள் என்னவாக இருக்கீங்க, யாராக இருக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் உள்ள நெகட்டிவிட்டிலாம் மாறி உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லவங்களாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல சனி வக்ர பயிற்சி தான் இந்த சனி வக்ர பயிற்சி. சரி, சனியுடைய அந்த 7ஆம் பார்வை உங்களுக்கு எங்கே விழுது அப்படின்னா சிம்மத்தில் விழுது. சிம்மம் உங்களுக்கு 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடத்துக்கு சனி பார்வை விழுந்ததுனால டக்குன்னு கால் சுலுக்கிக்கிறது, ஒரு ஸ்டேர்ஸ்லேருந்து வேகமாக இறங்கும்போது ஒரு கால் பிசகி ஒரு ஃப்ராக்சர் ஆகுறது, கீழே விழுறது, அடிப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மகர ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிங்க. முக்கியமாக இடது காலில் வலி அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்க நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த 8ஆம் இடம்ங்கிறது மர்மஸ்தானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மகரத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருந்தது. உள்ளே நினைப்போம், வெளியில் சொல்ல முடியல. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி என்ன பிரச்சனைங்கிறதே நம்மகிட்ட அட்ரஸ் பண்ண முடியாது. டாக்டர்கிட்ட போனால் எல்லாம் நல்லா தானே இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை பாரு, பட் நமக்குள்ள பிரச்சனை நமக்கு தான் தெரியும். உயிர் பயம் கூட நிறைய பேருக்கு இருந்தது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு ஒரு பாவகிரகத்தோட பார்வை இருக்கும்போது கண்டிப்பாக உயிர் பயம் அப்படிங்கிறத கொடுக்கும். அதுவும் சிம்மங்கிறது சனிக்கு ஆகவே ஆகாத சூரியனோட வீடு, கேட்கவே வேண்டாம். பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. சரி, இப்போ இந்த சனியுடைய அந்த 10ஆம் பார்வை அப்படிங்கிறது எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் விழுது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரியோட ஒரு நல்ல இணக்கமான சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. 11 அப்படிங்கிறது லக்ஸுரி சொஃபஸ்டிகேஷனை குறிக்கும். ஸோ போதும் அப்படிங்கிறது 8ஆம் இடம், இன்னும் வேணும் அப்படிங்கிறது 11ஆம் இடம். ஏன்னா அபரிவிதமான ஒரு என்ன சொல்கிறது,
எக்ஸ்ட்ரீம் லக்ஸுரி, எல்லாமே எனக்கு இன்னும் வேணும், எதையுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், இன்னுங்கிறது 11ஆம் இடம். அப்போது சொஃபஸ்டிகேட்டடாக இருக்க போகிறீங்க. ஈவன் நீங்கள் உங்கள் பெட்ரூமில் கூட ஒரு கர்டைன்ஸ் மாற்றுறது, பெட் மாற்றுறது, எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறது, சொஃபஸ்டிகேட்டடாக லக்ஸூரியஸாக இருக்கிறது, நல்ல லக்ஸூரியஸ் ட்ராவல் பண்ணுறது, நல்ல வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபுட்வேர் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது கொடுக்கும். லாபம், நிறைய லாபம். மகரத்தில் பிறந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக நிறைய லாபம் கிடைக்க போகுது. பென்ஷனர்ஸாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் ஏதாவது அவைட்டிங்காக இருக்குன்னா அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோ நாள் என்னோடய பணம் நிலுவையில் நிலைச்சு, நான் எவ்வளவோ பெட்டிஷன் போட்டு எனக்கு பணம் வரல, என்னுடைய சம்பாத்தியத்தோட அந்த ரிட்டைர்மெண்ட் பணம் எனக்கு வரல அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம் இந்த 3 மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி கோர்ட் கேஸ் அப்படின்னு லீகலாக ஏதாவது நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தீங்கனாலும் கேஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க செலவு வந்து நிறையாவே குறைய போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருந்தது, அந்த எக்ஸ்பென்ஸும் இனிமேல் ரொம்ப குறைய போகுது. அதே மாதிரி இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் ட்ராவலை குறிக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ட்ராவல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், போகிற இடங்கள்லாம் ஒரு நல்ல பேர், இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி மகரம் வந்து இன்னொரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எதுனா உங்களுடைய ஹெல்த்து. பொதுவாகவே சனியுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு எலும்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வேளை 50 ஏஜுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறீங்கன்னா ஒரு ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி எலும்பு, கால்சியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அதுக்கான எக்ஸசைஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத தவறாமல் எடுத்துக்கோங்க. அப்ராடில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னா குரு நல்லா இருக்கிறாரு. 12ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் உட்காந்துட்டு ராசியை பார்க்குறாருன்னா இந்த மகரத்திலே ரொம்ப எந்த செக்டார் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுன்னா அப்ராடில் செட்டிலாக இருக்கிற செக்டார்ஸ் தான். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸை குறிக்கும் ஜென்ரலாகவே. அங்கே குரு இருக்கிறாரு. இந்த சனியும் வக்ரமாயிட்டு அந்த 5ஆம் இடத்தை கெடுக்கல, 5ஆம் அதிபதியும் கெடுக்கல. அப்படிங்கும் பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸ்லலாம் ஒரு கிளியராக போகிறீங்க, நல்ல சக்ஸஸ் கிடைக்க போது. பொதுவாகவே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாரும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும், எல்லாருமே சாட்டனுக்கு கீழே தான் இருப்பாங்க. ஏன்னா சர்வீஸ்லேயே ரொம்ப உயர்ந்த சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு நோயாளிக்கு நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் தான். அது சனிக்கு கீழே வர்றதுனால சனி வக்ரமாகும் போது மெடிக்கல் செக்டாரில் உள்ள எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி மகர ராசியில் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பாக சக்சீட் ஆயிடுவீங்க. மகர ராசிக்கு ஆல்ரெடி குரு பயிற்சி அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ சனியும் வக்ரமாயிட்டு குடும்பஸ்தானத்தில் இருக்க சனி தான் பாத சனின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விட்டகுறை தொட்டகுறை மாதிரி அந்த ஜென்ம சனியோட ஒரு பாதிப்பில் அங்கங்கே ஒரு பிரச்சனை, ஒரு மார்க்கு இதெல்லாம் வச்சுட்டு இருந்த சனி அதை எல்லாமே மாற்றிக்கிட்டு ரொம்பவே பாசிட்டிவாகவே செயல்பட போகிறாரு. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் 95% பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதகத்தோட துல்லியமான பிரத்யேகமான பலன் தெரியணும்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டான சொல்யூஷன்ஸோடு சேர்த்து ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ், வாழ்வியல் பரிகாரங்கள் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் டே டு டேயில் நீங்கள் பண்ணிடலாம், பெருசாக மெனக்கிட வேண்டாம். ஸோ அந்த வகையில் அதில் பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர், அதில் நீங்களும் ஜாயின் ஆகிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் மகரம். நன்றி, வணக்கம்.